அண்ணனை வெளியே விடுங்கன்னு சொன்னாமா. போறேன். அப்செட் ஆகாதண்ணா. டேய், ஏதாவது ஆறுதலா பேசுறேன்னு சொல்லி ஏதாவது பேசிடாத. கிளம்பு. அண்ணா அது வந்து டேய், நான் ஸ்டேஷன்ல இருந்தேன்டா. ஒருத்தனாவது இந்த வீட்ல இருந்து வந்து என்ன பாத்தீங்களாடா? எல்லாரும் சேர்ந்து என்ன திருடனே முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணா என்ன இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் இல்ல. டேய், ஒருத்தங்கிட்ட ஓசில வண்டி வாங்கிட்டு போனோம்டா, அது தப்பா? பா, இந்த நாள் என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன்டா. அண்ணா செக். புரியுதுண்ணா, இதுல யார் மணியும் தப்பு இல்ல. இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு, அவ்வளவுதான். டேய் விரா, நடக்கணும்னு நடந்துச்சாம என்னடா நடந்துச்சு? எல்லாமே அந்த அன்னத்தினாலதான் நடந்துச்சு. போலீஸ கூப்பிட்டு வீடு ஏறி வந்திருக்கிறா. எப்படா வரலாம் அப்படிலாம்? இதுக்குதான் இவ்வளவு தலைமலை தூக்கி வச்சு ஆடுறாரு போல இந்த வாத்தி. ஐயோ என்னண்ணா, அண்ணன் மேல இந்த தப்பு இல்லண்ணா. நீ புரியாம பேசிட்டே இருக்க. டேய், யாரா புரியாம பேசுறா? குத்துக்கல்லு மாதிரி நின்றுட்டு இருந்தாலடா உள்ள. கண்ணை பித்திக்கிட்டு பாத்துட்டு தானே இருந்தீங்க. தப்பே இல்லைன்றா. நான் உன் பேரை சொன்னதும் நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்ததுக்கும் இது எதுக்குமே அவ காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா புரியாம பேசிக்கிட்டு. ஒரு தப்ப நேர்ல பார்த்தா புடிச்சா பைக் சொந்தக்காரே உன் பேரை சொல்லி இங்க கூட்டு வந்துட்டான். இது எதுக்குமே அண்ணன் காரணம் இல்ல. நீ ஓசியில வாங்கிட்டு வந்து சொன்ன அந்த பைக்கு தான் காரணம். புரிஞ்சுக்கோ. இப்ப நீ வெளியே வந்தது காரணம் யாருன்னு நினைக்கிற? நீயா? இல்ல நீ பேசிதான் உன்னை வெளிவிட்டாங்கன்னு நினைக்கிறியா? அண்ணன்னா அண்ணன் பேசினா அவ அவ்வளோ கெஞ்சி அந்த இன்ஸ்பெக்டர் காலில் மட்டும் தானே அவ விழல. என் பெரியத்தன் திருடன் இல்ல, என் பெரியத்தனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, என்ன உள்ள வச்சுட்டு அவரை வெளியே விடுங்கன்னு சொன்னானே. அப்புறம் தான் நான் இன்ஸ்பெக்டர் மனசே இறங்கினாரு. இது எல்லாத்தையும் ஸ்டேஷன் வாசல்ல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். நம்ம எல்லாரை விடவும் நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சிருக்கான்னு எனக்கே இப்பதானே புரிஞ்சது. உன்னை பிடிச்சப்ப அவ துடிச்ச துடிப்பு இருக்கே, இந்த வீட்டை யாருமே அப்படி துடிக்கவே இல்லை. ஏன் நானே அப்படி துடிக்கல? பாவனே அண்ணன், அவளுக்கு நம்ம எதுவுமே பண்ணதே இல்லை. அவ கஷ்டப்படுறா, சம்பாதிக்கிறா, அவளை சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அவ சோறு போடுறா. அப்பா அவளுக்கு வெறும் பாஸ்தமுடான்னு கொடுத்து வளர்த்தாரு. அவ மனசும் சிந்தனையும் நம்மளை சுத்தி தானே இருக்கு. நாம தான் அவளை எதிரியாவே நினைச்சிட்டு இருக்கோம். எந்த சுயநலமும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மேல பாஸ்த கொட்ட அளவுக்கு நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம்? இல்ல இனி என்னதான் செய்ய போறோம்? கடைசி வரைக்கும் ஊரு ஊரா துணிவிக்க விட்டுருக்கோம். போனா சாரிடா. என்ன பேபி போனே எடுக்கல? நான் போன் பண்ணிட்டே இருக்கேன், நீ எடுக்கவே இல்ல. என்ன ஆச்சு? இல்லடா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்ன சொல்ற நீ? ஆமா, எங்க அண்ணா சரவணன் இருக்கான்ல, அவன் யார்கிட்டயோ போய் பைக் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த பைக்கை வேறவனும் எடுத்துட்டு போய் அதை வச்சு செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருக்கான். அவன் நேரத்தை பாரு, கரெக்டா அவன் போய் அண்ணத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டான். அண்ணன் அப்படியே அவனை போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அந்த பைக் ஓனர் யாருன்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கும் போது அவன்கிட்ட கேட்டா நம்ம சரணன் தான் பைக் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டாரு. போலீஸும் வீட்டுக்கு வந்துருச்சு.
கரெக்டா சரவணனுக்கு கல்யாணம் நிச்சயம் பேசி முடிக்க போற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. சரி, அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போய் லாயரை கூட்டிட்டு போயிட்டு அண்ணனை வெளியே எடுத்துலான்னு பார்த்தா அண்ணன் ஆல்ரெடி போலீஸ்கிட்ட பேசி அண்ணனை வெளியே எடுத்துட்டா. இப்போ எல்லாம் ஓகே தான், பட் இந்த சம்பந்தம் மிஸ் ஆனது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னடா எல்லாமே வேகமா போதே, நமக்கு சீக்கிரம் நல்லது நடக்குமேன்னு நினைச்சேன், இப்படி தள்ளி போயிடுச்சு. ஓ, அதான் நீ போன் எடுக்கலையா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இங்க பாரு, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். எனக்கு என்னவோ உன் அண்ணனுக்கு அண்ணன் தான் பொண்டாட்டியா வரணுங்கிறதுக்காக நடக்குதோ என்னமோ. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே தோணுது. அட நீ வேற, ஏற்கனவே 2 பேரும் எலியும் பூனியுமா இருக்காங்க, இதுல இது நடந்துச்சு அவ்வளவுதான். பேபி, எலியும் பூனையுமா இருக்கிறது தானே பிரச்சனை. ஒன்னு எலிய பூனையாக்கிரு, இல்ல பூனைய எலியாக்கிரு. புரியலையே. வாத்தியார் புள்ள மக்குங்கிறது கரெக்ட் தான். ஏய் ஏய், என்ன இங்க பாரு, 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணு. அண்ணன் தானே போலீஸ் கிட்ட பேசி உங்க அண்ணனை எடுத்து விட்டுருக்கா, அதையே கீயா யூஸ் பண்ணி பேசு, ஒர்க் அவுட் ஆயிடும். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. பேபி, என்ன நம்பு பேபி, நீ ரொம்ப திமிரா இருப்ப. நீ கண்டிப்பா எனக்கு கிடைப்ப நான் நம்பினேன். நீ எனக்கு கிடைக்கலையா என்ன? நம்புப்பா, நடக்கும். சரி சரி பண்றேன். சரி, வேற எதனா சொல்றேன், சரியா? வச்சிரவா? ம். இன்னும் எப்படியாவது இதை கோர்த்து என்ன பண்ணலாம்? புடி முட்டை நில்லு. என்ன சின்னதா வண்டி ஓட்டுற? அங்க பாரு, படி சேலாம் விழுந்திருக்கு பாரு. ஐயோ, இரு, நான் போய் எட்டு வந்துடுறேன். சின்னதா நான் போறேன். போறியா? போறேன்.